இந்திய அணியினுடைய ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு பிரமாண்டமான ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. அது என்ன சாதனை அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் ரெண்டுலுமே வந்து பார்த்தீங்கன்னா அசத்தினார் யார், நம்ம அக்ஷர் பட்டேல். சரியா, அசத்தி அணியினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிது அப்படின்னா ஆட்ட நாயகன் விருது கிடைச்சிது. சரிங்களா, T20யில் ஷார்ட் பிச் பந்தா போட்டு நிறைய ரன்கள் விட்டு கொடுத்தாரு. T20யில் தோல்விக்கு காரணமாக இருந்தார்னு கூட விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியுடைய வெற்றிக்கு கடைசி வரைக்கும் நிலச்சி நின்று ஆடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர். பர்டிகுலராக அக்ஷர் பட்டேல் பவுலிங்லேயும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சரிங்களா, அது மட்டுமே ஆட்ட நாயகன் விருது வேறு கிடச்சிருக்கு. உண்மையிலே கிடைக்க வேண்டிய விருது தான். அது மட்டும் இனி ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பட்டியலில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. என்ன சாதனை பட்டியல் அப்படின்னா, அதாவது முதல்ல பந்து வீசிய நம்ம அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 ஓவர்களில் கிட்டத்தட்ட 62 ரன்களை விட்டு கொடுத்துருந்தாரு. விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் 4 முக்கியமான விக்கெட்டை எடுத்திருந்தார். சரிங்களா, ரெண்டாவது நம்ம சேஸ் பண்ணுவோம் இல்லையா, சேசிங்கில் வந்து கடினமான நேரத்தில், அதாவது விக்கெட்டுகள் விழுந்துட்டு வர்ற முக்கியமான விக்கெட்டுகள் விழுந்துட்டு வர நேரத்தில் ரொம்ப அதிரடியாக, அதாவது பொறுப்பாக நின்று அதிரடியாக ஆடி 52 பந்துகளில் 5 பவுண்டரியுடன் ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு. 57 ரன்கள் அடித்து அவுட் ஆகாமல் நின்னார். இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருக்கார். சரிங்களா, அவுட் ஆகலை. இதன் மூலம் ஒரு நாள் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட ரன்கள் மற்றும் 4க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை எடுத்த 7வது இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு மகத்தான சாதனையை அவர் வந்து படைச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. அதாவது வந்து 50+ ரன்கள் ப்ளஸ் 4+ விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. அதில் நம்ம அக்ஷர் பட்டேல் இணைஞ்சிருக்காரு. சரி, முதல் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தான் இருக்காங்க. 1988 நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் வந்து 70 ரன் அடிச்சிருந்தார், 5 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார். சரிங்களா, ரெண்டாவது வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 1998 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 141 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 4 விக்கெட் எடுத்திருந்தார். அது மாதிரி சௌரவ் கங்குலி 1999 இலங்கைக்கு எதிராக 130 ரன்கள் எடுத்திருந்தாங்க, அதே மாதிரி 4 விக்கெட்டையும் எடுத்திருந்தார். அதே சௌரவ் கங்குலி 2000 நம்ம ஜிம்பாப்வேக்கு எதிராக 71 ரன் அடிச்சிருந்தார், 5 விக்கெட் பவுலிங்கில் 5 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கடுத்து யுவராஜ் சிங் 2008 இங்கிலாந்துக்கு எதிராக 118 ரன் அடிச்சிருந்தார், 4 விக்கெட் எடுத்திருந்தார். அதே யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 2011 அயர்லாந்துக்கு எதிராக 50 ரன் அடிச்சிருந்தார், பவுலிங்கில் 5 விக்கெட் எடுத்திருந்தார். இப்போ அக்ஷர் பட்டேல் 2026 இங்கிலாந்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா 57 ரன் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட்டு எடுத்திருக்காரு. எவ்வளோ பெரிய சாதனை வீரர்களோட இடம் பிடிச்சிருக்காரு பாருங்கள். வாழ்த்துக்கள் அக்ஷர் பட்டேல். மேலும் மேலும் உங்களுடைய கிரிக்கெட் நுணுக்கங்கள் வாழ்க்கைகள் முன்னேற வாழ்த்துக்கள்.